நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். இதோ இவதான் எல்லாத்துக்கும் காரணம். நீ யார் பணத்தை பாக்குறதுக்கு இங்க காத்திருக்க? நீ இந்த வீட்டை விட்டு எங்கேயாவது போய் தொலையக்கூடாதா? இல்ல இந்த வீட்டுல இருக்க மிச்சம் மீதி நிம்மதியையும் நீ கெடுக்கலான்னு பாத்துக்கிட்டு இருக்கியா? அப்படின்னா பண்ணு, உன் விருப்பப்படியே பண்ணு. யாரும் உன்னை தடுக்க மாட்டாங்க. ஆனா நான் இங்க இருக்க போறதில்ல. உன்னால உருவான அவமானத்தெல்லாம் தாங்கிக்கிட்டு என்னால இங்க இருக்க முடியல. நான் ஒரு விஷயம் சொன்னா நீ என் மேல கோவப்படக்கூடாதுமா. நம்மளோட இந்த வீட்டுல சந்தோஷம் வரணும்னா உன்னோட கல்யாணம் நடந்தே ஆகணும். அது என்னன்னா, நீ இப்படி விவாகரத்தாய் வீட்டோட இருக்கிறது எங்களுக்கு கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்லம்மா. அப்பா மேல அம்மா மேல இந்த குடும்பத்துல இருக்க எல்லார் மேலயும் உனக்கு பாசம் இருக்குன்னா நீ தேவாவை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்கணுமா? அம்மா சொல்றது உன் நன்மைக்காக தான்க்கா. இப்படி பிடிவாதம் பிடிக்காம நீ கொஞ்சம் ஒத்துக்கலாம்ல. எனக்கு சம்மதமா? அக்கா, அப்ப தேவா வீட்டுக்கு கால் பண்ணி விஷயம் சொல்லலாம்ல? சொல்லுமா. இப்போ உங்களுக்கு சந்தோஷமாமா? பெருமாளே, என் வேண்டுதலை நீங்க நிறைவேற்றிட்டீங்க. இப்பதான் என் மனசே சந்தோஷமா இருக்கு. பெருமாள் மட்டும் இல்லம்மா, நானும் நினைச்சதுனாலதான் மானசி இப்போ கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டா. இப்பவாவது ஒத்துக்கங்கம்மா. உங்க சின்ன பொண்ணு நினைச்சாலும் சில விஷயங்களை சாதிக்க முடியும். இந்த லெட்டர் எப்ப வந்துச்சு? இன்னைக்கு காலையில. என்னாச்சுங்க? இது கருணா அங்கிளோட ஹேண்ட் ரைட்டிங் தானா? அவரோட ஹேண்ட் ரைட்டிங் தான். ஏன் அப்பாவோட ஹேண்ட் ரைட்டிங் எனக்கு தெரியாதா? இது அவரு எழுதுனதுதான். என்னவோ என்னால இதை நம்பவே முடியல. நீங்களாம் ஒரு வேளை நம்பலாம். ஒரு போலீஸ்காரனான என்னால அதை நம்ப முடியல. ஏன்னா இந்த லெட்டரை போஸ்ட் பண்ணது இங்க பக்கத்துல ஒரு போஸ்ட் ஆபீஸ்ல இருந்துதா. அப்படின்னா கருணாகரன் அங்கிள் இங்க பக்கத்துல தான் எங்கேயோ இருக்காரு. பரவாயில்ல, சிசிடிவி விஷுவல்ஸை பார்த்தா யார் இந்த லெட்டரை போஸ்ட் பண்ணிருப்பாங்கன்னு தெரிஞ்சிடும். கண்டுபிடிக்கிறேன். கடவுளே, ஏங்க யாருக்கு கால் பண்றீங்க? ஸ்டேஷனுக்கு தான். எதுக்கு?
அந்த போஸ்ட் பாக்ஸ் பக்கத்துல இருக்க சிசிடிவி விஷுவல்ஸ் அரேஞ்ச் பண்ணணும். அப்பதான் இந்த லெட்டரை போஸ்ட் பண்ணது யாருன்னு கண்டுபிடிக்க முடியும். ஐயோ வேண்டாங்க, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். அது வந்து இந்த லெட்டரை எழுதி போஸ்ட் பண்ணது நான் தாங்க. ஓஹோ, அப்ப நீ இந்த மாதிரி வேலையெல்லாம் வேற பண்றியா? பெரிய கில்லாடியா இருக்கியே. இன்னொருத்தர் பேர்ல லெட்டர் எழுதி மத்தவங்களை ஏமாத்துறதெல்லாம் பெரிய தப்பு தெரியுமா? நீ செஞ்ச தப்புக்கு உன்னை அரெஸ்ட் பண்ணி லாக்அப்ல கூட வைக்கலாம். நான் இந்த லெட்டரை எதுக்காக எழுதுனேன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க என்ன அரெஸ்ட் பண்ணவோ இல்ல தூக்குல போடவோ செய்யுங்க. சரி சொல்லு, எதுக்கு இந்த லெட்டரை எழுதுன? மானசி தேவாவை கல்யாணம் பண்ண ஒத்துக்கதான். அப்பா இங்க வந்தாதான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொன்னதுனால இப்படி ஒரு லெட்டரை எழுதலாம்னு நினைச்சேன். சரி, இப்ப மானசி கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாளா? ம் இது எனக்கும் பிரயோஜனமான விஷயம்ன்றதுனால நான் உன்னை சும்மா விடுறேன். உங்களுக்கு என்ன பிரயோஜனம்? இல்ல, நீ என்ன சொன்ன? மானசிக்கு கல்யாணம் ஆனா அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் உண்மையான கணவன் மனைவியா வாழலாம்னு சொன்னல. ம் ஏய், வாக்கு மீறினு வச்சுக்க, ஒரே அடிதான். இல்லங்க, வார்த்தை மாற மாட்டேன். ப்ராமிஸ் தானே? ம் ப்ராமிஸ். அப்போ அதுக்கு அட்வான்ஸா கட்டி பிடிச்சு ஒரு உம்மா கொடு. ம் தரேன். ம். என்ன உம்மா இல்லையா? இப்ப இல்ல, மானசியோட கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம். அப்ப அட்வான்ஸ் மட்டும் இல்ல, அசலும் வட்டியும் எல்லாத்தையும் மொத்தமா சேர்த்து தரேன். சரியா? ம். ம்? ம். 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 அப்பா டீப்பா. மா, யாருன்னு பாருமா. ஹலோ, யாரு? ஹலோ கௌரி, நான் துளசி. எப்படி இருக்கீங்க துளசி அக்கா? ம் நான் நல்லா இருக்கேன். அப்பா அங்க இல்லையா? இருக்காங்க. கொஞ்சம் ஃபோன் கொடுக்குறியா? ஒரு செகண்ட். அப்பா, துளசி அக்காப்பா. நானே உங்களுக்கு கால் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். பேசின விஷயம் என்னாச்சு? நாங்க கல்யாணத்துக்கு ரெடி சார். நீங்க சொல்ல லேட் ஆனதுனால மானசிக்கு ஒருவேளை இதுல விருப்பம் இல்லையோன்னு நினைச்சிட்டேன். மானசிக்கு விருப்பம் தான் சார். மானசிக்கு மட்டும் இல்ல, எங்களுக்கும். அப்படின்னா இனிமே மத்த விஷயங்கள்லாம் பேசிட்டு நாங்க அங்க வரோம். ஓகே சார். சரிம்மா. மானசி கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாளாம். மித்ரா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் துளசி பேசினா. அவங்க வீட்லயும் இந்த கல்யாணத்துக்கு சம்மதம்னு சொல்லிட்டாங்க. வர்ற முதல் முகூர்த்தத்திலேயே மானசிக்கும் தேவாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும். நான் போய் முதல்ல ஜோசியரை பார்க்கறேன். முடிஞ்சா கல்யாணத்துக்கான தேதி முகூர்த்தத்தை இன்னைக்கே குறிச்சு வாங்கிட்டு வரேன். தேவாவோட மானசியோட ஜாதகத்தை ஜோசியர்கிட்ட கொடுத்து கொஞ்சம் பாருங்க மாமா. தேவாவோட ஜாதகத்தை ஏற்கனவே நான் கொடுத்து பார்த்துருக்கேன். எந்த தோஷமும் கிடையாது, சுத்த ஜாதகம். மானசியோட ஜாதகத்துல ஏதாவது தோஷம் இருந்ததுன்னா? இல்ல, கல்யாணங்கிறது கணவனும் மனைவியும் சந்தோஷமா வாழ்க்கை ஆரம்பிக்கிற தருணம் இல்லையா?
அதுல மனைவியோட ஜாதகத்துல ஏதாவது தோஷம் இருந்ததுன்னா 2 பேர் வாழ்க்கையும் பாதிக்குமே. ஆ, நீ சொல்றதும் சரிதான். ஆனா நான் இப்ப அதெல்லாம் பார்க்க போறது இல்ல. மானசியோட நட்சத்திரம் அது மட்டும்தான் நான் பார்க்கிறேன். உனக்கும் இந்திரனுக்கும் எல்லா பொருத்தமும் இருந்துச்சேம்மா. இருந்தோம் உன் வாழ்க்கையில நடந்த துக்கத்துக்கெல்லாம் என்ன காரணம் சொல்ல முடியுமா? 10க்கு 10 பொருத்தமும் தீர்க்க சுமங்கலி யோகமும் இருந்துச்சுமா உனக்கு. இருந்தோம் இந்திரனை உங்ககிட்ட இருந்து அந்த விதி பிரிச்சிருச்சேம்மா. குருஜி என்கிட்ட வர்ற போற பொண்ணு ரேவதி நட்சத்திரமான மட்டும் பார்த்தா போதும்னாரு. அதனால மத்த எந்த விஷயத்தை பத்தி நான் யோசிக்க போறதில்ல. நீயும் அதை பத்தி நினைச்சு டென்ஷன் ஆகாதம்மா. ஓஹோ, சார் இன்னும் தூங்கி எழும்பலையா? தேவண்ணா, இப்படி தூங்கிக்கிட்டே இருக்காம எழும்புன. டைம் என்னாச்சுன்னு உனக்கு ஏதாவது தெரியுமா? டைம் எத்தனை நாளாலும் நான் எழுந்திருக்க மாட்டேன். அப்ப இன்னைக்கு கோர்ட்டுக்கு போக வேணாமா? போக வேண்டாம், அதனாலதான் நான் தூங்கிட்டு இருக்கேன். அப்படின்னா தூங்கு. காலையிலே உன்னை சந்தோஷப்படுத்துற ஒரு நியூஸ் சொல்லலான்னு வந்த. பரவாயில்ல, தூங்குன, நான் கிளம்புறேன். சரி சரி, சீக்கிரம் போ. போகும்போது அந்த ஏசி ஆஃப் பண்ணிட்டு போயிடு. அப்ப நான் சொல்ல வந்ததை சொல்ல வேணாமா? வேண்டாம். போறேன்னு சொன்ன, ஏன் போகல? இல்ல, போகல. சொல்ல வந்ததை சொல்லிட்டு தான் போவேன். மானசி அக்கா கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க. நீ என்ன சொன்ன? ஒரு தடவை சொன்னேன்ல, இனிமே சொல்லணும்னா ட்ரீட் கொடுக்கணும். ஏய், அதெல்லாம் தரண்டி. முதல்ல மானசி என்ன சொன்னான்றத சொல்லு. ட்ரீட் வைக்காம நான் எதையும் சொல்ல மாட்டேனே. ஏய், சரி, நீ அந்த பர்ஸ் எடு. இனியாவது வாயை திறந்து சொல்றியா? மானசி அக்கா இருக்காங்கல்ல, அதானே நம்ம மானசி அக்கா. ஏய், சொல்லுடி. மானசி அக்கா. ஏய், சொல்லுடி. மானசி அக்கா கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க. சம்மதிச்சிட்டாளா? சம்மதிச்சிட்டாங்க. உண்மையாவுமா? அப்பா உங்க கல்யாணத்துக்கு முகூர்த்தம் குறிக்க போயிருக்காங்க. அப்படியா? இப்ப சந்தோஷமா? என்னங்க, காலையில எங்க கிளம்பிட்டீங்க? நான் கொஞ்சம் உரக்கடை வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். நம்ம வாழை தோட்டத்துக்கு கொஞ்சம் உரம் வாங்கிட்டு வந்துடுறேன். அப்புறம் இன்னைக்கு எனக்கு பானுக்கா கால் பண்ணிருந்தாங்க. நம்ம மானசிக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்களாமா. அப்படியா? யாரு பையன்? பையனை உங்களுக்கு நல்லாவே தெரியுங்க. யாருமா அது? சத்யதேவ் வக்கீல். ஆஹா, அவன் நல்ல பையன்தாம்மா. மானசிக்கு எல்லா விதத்திலையும் பொருத்தமான பையன். மானசியும் அந்த வக்கீலும் ஒன்னா பேசிட்டு இருக்கும் போது ஏன் இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு நான் யோசிச்சிருக்கேங்க. அவங்க 2 பேரும் நல்ல மேட்ச்ல நம்ம 2 பேரும் மாதிரி. மானஸ் அன்னைக்கு இனி கல்யாணமே வேணாம்னு சொல்றப்போ நான் ரொம்ப பயந்து போயிட்டேன். எப்படி இருந்தாலும் ஒரு வாழ்க்கை துணை தேவைன்னு முடிவு பண்ணது ரொம்ப நல்ல விஷயம் தாம்மா. எல்லாரையும் மாதிரி ஒரு குழந்தைய பெற்றுட்டு அவளும் வாழணும்னு ஆசைப்படுவாள்ல.
என்னதான் நமக்கு துணிச்சல் இருந்தாலும் வாழ்க்கையில தனியா நிக்கிற சில கட்டங்கள் வரும். அப்போ நமக்கு ஆறுதல் சொல்லவும் அன்பு காட்டவும் கண்டிப்பா வாழ்க்கை துணை ஒருத்தர் வேணுமா? நீங்க சொன்னது 100% உண்மை. தனியா இருக்கிறதோட கொடுமைய நானும் நிறையவே அனுபவிச்சிருக்கேன். என்ன மாதிரியே மானசியும் வருத்தப்படக்கூடாதுன்னு நான் வேண்டிட்டு இருக்கேன். இருந்தாலும் அவ கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டால, அதுவே பெரிய விஷயங்க. இனிமேலாவது மானசியோட வாழ்க்கையில சந்தோஷம் மட்டும்தான் இருக்கணும். எனக்கு பிறந்தவ இருக்கானே, அவ்வளவு சங்கடப்படுத்திருக்கிறான் நம்ம மானசிய. தாலி கட்டின பொண்ணுக்கு யாரும் செய்யாத துரோகத்தை எல்லாம் அவ செஞ்சிட்டாமா. அவன் அப்படி செஞ்சதுக்காக தான் இப்போ நல்லா அனுபவிச்சுட்டு இருக்கான். ஒரு விதத்துல அவன் ஊரை விட்டு போனதே நல்லதுதான். இல்லைன்னா மானசியோட வாழ்க்கையை கெடுக்கிறதுக்காக கண்டிப்பா ஏதாவது ஒரு வேலையை பண்ணிட்டே இருந்திருப்பாங்க. ஏண்டா, பிளாக் டீயை கண்டுபிடிச்சதே நீ தான் நினைப்பு இருக்கா என்ன? இதோட 4 டீயை குடிச்சிட்டியடா? என்னன்னே தெரியல, இத குடிக்கலன்னா தூக்கமா வருது. அதுக்காகத்தான் இந்த பிளாக் டீ. அப்போ ஒண்ணு பண்ணு, என் கூட வா, வாழைத்தோட்டத்தை கொஞ்சம் உரம் வாங்கிட்டு வரலாம். என்னால அதெல்லாம் முடியாது. இல்ல, உரம்லாம் என்னால தூக்க முடியாது. பேட் ஸ்மெல்னா எனக்கு அலர்ஜி. டேய், வளவளன்னு பேசிட்டு இருக்காம போய் சொன்ன வேலையை பண்ணு போ. இல்லனா பிளாக் டீ என்ன பிளாக் டீ, ஒரு பச்சை தண்ணி கூட இந்த வீட்ல உனக்கு கிடைக்காது. போய் வண்டி எடுறா. இந்தாங்க புடிங்க. என்னையே வேலை வாங்குறாங்களே. நான் போயிட்டு வரேம்மா. என்னங்க, மானசி தான் கால் பண்றா. கல்யாணம் ஃபிக்ஸ் ஆனது சொல்றதுக்கு தான் கால் பண்றா போல இருக்கு. சரி, நீ பேசு, நான் அப்புறமா வந்து பேசுறேன்னு சொல்லு. சொல்லுமா. கல்யாண விஷயம் தானே, நான் கேள்விப்பட்டேம்மா. கல்யாணம் ஃபிக்ஸ் தானே ஆயிருக்கு, இன்னும் நடக்கலல்ல. நீ டென்ஷன் ஆகாத, இந்த கல்யாணம் நடக்காது. எனக்கு இருந்த நம்பிக்கையெல்லாம் இப்போ போயிடுச்சு மேடம். இவ்வளோலாம் ஆயிடுச்சுல்ல, கண்டிப்பா தேவா மானசி கழுத்துல தாலி கட்டுவாரு. தேவா தாலி கட்டுறதா இருந்தா உன் கழுத்துல தான் கட்டணும். நீ நான் சொல்றத மட்டும் நம்பு. ஆமா அஸ்வினி, இந்த கல்யாணம் நடக்காம இருக்க என்னெல்லாம் பண்ணலான்னு நான் யோசிக்கிறேன். மானசி இந்த வீட்டுக்கு மருமகளா வரக்கூடாதுன்னு நான் உறுதியா இருக்கேன். அதுக்காக என்னெல்லாம் செய்ய முடியுமோ அது எல்லாத்தையும் நான் பண்ணுவேன். எல்லா விஷயமும் இவ்வளோ தூரம் வளர்ந்துடுச்சே, இதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும் மேடம்? எனக்கு நம்பிக்கை இல்லை, எல்லாம் நம்ம கைவிட்டு போயிடுச்சு. மானசி வீட்டிலேருந்து முதல்ல எந்த ரிப்ளையும் வராமல் இருந்தப்ப மானசிக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லைன்னு நான் நினச்சேன். ஆனால் தேவாவை கல்யாணம் பண்ணுறதுக்கு அவளுக்கும் விருப்பம்தான் போல. இதுக்கு பின்னாடி யார் கேம் ஆடிருப்பான்னு எனக்கு நல்லா தெரியும். துளசி, அவ தான் கேம் ஆடிருக்கிறா. பரவாயில்ல, அவ ஒரு நாள் சிக்குவா. எலினா இப்போ என்கிட்ட தானே கேஸ் கொடுத்துருக்கா. துளசி இப்போ சொந்த மக மாதிரி நேசிக்கிற எலினாவோட பொண்ணை அவ வந்து தூக்கிட்டு போகும்போது துளசியோட ஆணவெல்லாம் மொத்தமா உடஞ்சு போயிடும். நீ கவலைப்படாத அஸ்வினி, துளசி இல்ல யாரு தலைகீழா நின்னாலும் இந்த கல்யாணம் நடக்க போறதில்ல. இனி வரப்போற நாட்கள் நம்மளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த கேப்ல உன்னால என்னெல்லாம் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் நீ பண்ணு. அதுக்காக நீ எந்த வழியை வேணா தேர்ந்தெடு. இப்போ நீ தோத்து போயிட்டனா நீ இழக்க போறது நீ மனசுல ஆசையா சுமக்கிற தேவாவ. இதுக்கு மேல நான் என்ன பண்ணணும்னு சொல்றீங்க? மானசியை கொல்லணுமா? இந்த கல்யாணம் நடக்காம இருக்கிறதுக்கு நான் அதையும் பண்ண ரெடியா இருக்கேன். இந்த கல்யாணத்தை தடுக்கிறதுக்காக மானசியெல்லாம் கொல்ல வேண்டாம். வேற ஒருத்தர் செத்தா போதும். நான் எடுத்த முடிவு நடக்கணுங்கிறதுக்காக
நான் ஒருவேளை அதை பண்ணலாம். என்ன பயந்துட்டியா? இதே மாதிரி நானும் ரொம்ப பயந்துதான் இருக்கேன். ஏன்னா நீ பேச ஆரம்பிச்சிட்டா என் கதை அதோட முடிஞ்சு போயிடும். இந்த அமாவாசைக்கு முன்னாடி ரேவதி நட்சத்திரக்காரி மருமகளா வந்தா நீ பழைய மாதிரி நல்லாயிடுவேன்னு குருஜி சொல்லியிருக்காரு. அப்படி மட்டும் நடந்துச்சுன்னா இவ்வளோ நாள் உன்னை இப்படி படுக்க வச்சதே வீணா போயிடும். நினைச்சாலே எனக்கு பயம்தான். ஏன்னா உன் பையன் இந்திரஜித், அதாவது என்னோட புருஷன், எப்படி இறந்து போனான்னு உனக்கு மட்டும்தான் தெரியும். நீ மட்டும் அதை யார்கிட்டயாவது சொல்லிட்டேனா ஒன்று நான் ஜெயிலுக்கு போகணும், இல்லை தற்கொலை பண்ணிக்கணும். ரெண்டையும் பண்றதுக்கு நான் தயாரா இல்லை. நான் வாழணும், வாழ்ந்தே ஆகணும். அதனால நான் செய்யக்கூடாத ஒண்ணு செய்ய போறேன். எல்லாரும் என்ன தோக்கடிக்க நினைக்கும் போது நான் ஜெயிச்சு காட்டணும்ல. அதனால நான் இப்போ உன் மூச்சியை நிறுத்த போறேன். கஞ்சி குடிக்கலாமா? அதுக்கு முன்னாடி மாத்திரை இருக்குல்ல, மாத்திரை சாப்பிட்டுட்டு குடிங்க. ஓஹோ, அது சரி. அப்ப நான் கொடுக்க சொன்ன டேப்லெட்ஸை நீ கொடுக்கறது இல்ல. ஓ, இதனாலதான் இப்ப கிழவியோட கை கால்லாம் அசைதா? உன்னை இந்த வீட்டுல வேலைக்கு வச்சிருக்கிறதே நான் சொல்றதெல்லாம் சொன்னபடி செய்யதான். இல்லனா ஜெயில கிடக்கிற உன் பிள்ளைக்கு நானே தூக்கு தண்டனை வாங்கி கொடுப்பேன். நீங்க என்ன சொன்னாலும் சரி, இந்த அம்மாவுக்கு துரோகம் பண்ண நான் இனி ஒத்துக்க மாட்டேன்.
இப்ப தப்பிச்சிட்டேன்னு நினைக்காத. நான் நினைச்சா ஒரேடியா உன்னை சாவடிச்சிருவேன். பாவம் பண்ண ரத்தம் திரும்பவும் இந்த கையில பட வேண்டான்னு நான் நினைக்கிறேன். மானசி அக்கா, நீ இன்னும் ரெடி ஆகலையா? மாப்பிள்ளை வீட்ல இருந்து அவங்க வந்துருவாங்கல்ல. அவங்க என்ன முதல் தடவையா பார்க்க வராங்க, அதனால இந்த மேக்கப்பே போதும். அதனால இந்த Dress போட்டுப்பியா? என்னக்கா இப்படி பண்ற? சும்மாவே நீ ஃபேஷன் பரேடுக்கு ரெடி ஆகுற மாதிரி ஆகுவ. இன்னைக்கு ஒரு ஃபங்க்ஷன் நடக்க போகுது. கொஞ்சம் நல்லா மேக்கப் பண்ணி ரெடி ஆனா என்ன? நீ இப்படி வாக்கா. ஏய் வா வான்றல. என்ன வா. ஏய் வாங்க, உள்ள வாங்க. வாப்பா. வாங்க உட்காருங்க. வாங்க உட்காருங்க. வாங்க வாங்க உட்காருங்க. வாங்க. நீ அப்படி உட்காருமா. மானசி அக்கா, துளசி அக்கால எங்கம்மா? அவங்க மேல இருக்காங்க. நான் போய் கூட்டிட்டு வரேன். மாமா யாருன்னு தெரியுதா? எஸ்பி பிரதாப் சாரோட பொண்ணு. ஓ, உன் பேர் என்னம்மா? தாரா. சாரிம்மா, என்னால அன்னைக்கு உங்க கல்யாணத்துக்கு வர முடியல. அன்னைக்கு எங்க கோயில்ல ஒரு ஃபங்க்ஷன் இருந்துச்சு. அம்மா, உன் ஹஸ்பண்ட் எங்க? இல்ல, அவர் ஹைதராபாத்துக்கு போயிருக்காரு. ஓ, அங்க என்ன பண்றாரு? டான்ஸ் ஸ்கூல் வச்சிருக்காரு. அப்பா, அவர்தான் மானசியோட அப்பா. இவரை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே, ஆனா எங்கன்னு தான் ஞாபகம் வரல. குடுமா. இந்தாங்க. Thank you. இந்தாங்க. தேங்க்ஸ். இதை எடுத்து கொடுமா. இந்தாங்க, எடுத்துக்கோங்க. மானசியை வர சொல்லுங்க. நாங்க ஏற்கனவே பார்த்திருந்தாலும் பொண்ணு பார்க்கறதுன்னு ஒரு சடங்கு இருக்குல்ல, அதெல்லாம் முறைப்படியே நடக்கட்டும். இதோ எடுத்து சாப்பிடுங்க. சரிங்க. ராய் ரொம்ப பிஸியா இருக்காரா? ஆமா, அவருக்கு ஒரு கான்ஃபரன்ஸ் இருக்கு. சரி, நம்ம சடங்கு ஆரம்பிக்கலாம்.
கௌரி அதை குடுமா. சரிப்பா. தேவா, இத மானசியோட கையில போட்டு விடு. அங்க போய் நில்லுக்கா. நில்லு. கைய காட்டுக்கா. அட கடவுளே, இவ புடிச்சாலும் புளியங்கொம்பாதான் புடிச்சிருக்கான். கல்யாணத்துக்கான நாள், முகூர்த்த நேரம் எல்லாத்தையும் எழுதி வாங்கிட்டேன். உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னா இந்த நாள்லயே முகூர்த்தத்தை வச்சுக்கலாம். சரிங்க. எங்களுக்கு ஒரு ஆசை இருக்கு. கல்யாணம் எங்க வீட்ல தான் நடக்கணும். அது சாதாரணமா மாப்பிள்ளை வீட்ல கல்யாணத்தை பண்றது ஊர் வழக்கம் இல்லைன்னு தெரியும். இருந்தாலும் தேவாவோட அம்மாவும் கல்யாணத்தை பார்க்கணும்னு தான் அங்க வச்சு கல்யாணத்தை நடத்தணும்னு நாங்க நினைக்கிறோம். அம்மாவோட சிச்சுவேஷன் உங்களுக்கும் தெரியும்ல. அவங்களால டிராவல்லாம் பண்ண முடியாது. ஆமா, எங்களுக்கு அந்த ஒரே ஒரு டிமாண்ட் மட்டும் தான் இருக்கு. உங்களுக்கு அதுல ஏதாவது எதிர்ப்பு இருந்தா சொல்லிடுங்க. இல்ல, எங்களுக்கு சம்மதம் தான். அப்ப சரி, மற்ற வேலைங்கெல்லாம் நடக்கட்டும். நாம கிளம்பலாமாப்பா? சரி. சரி, போயிட்டு வரேன். வரேன். ஃப்ரீயா இருக்கும்போது கால் பண்ணுங்க. சரிங்க. நான் வரட்டுமாக்கா? வரேம்மா. சரிம்மா. சரி, நான் வரோம். சரி வாங்க. ஓகே, டாடா. பாய். அக்கா, அக்கா, நீ தேவா கிட்ட நடந்துகிட்ட முறை சுத்தமா சரியில்லை. நீ கொஞ்சம் அவரை பார்த்து சிரிக்கவாவது செஞ்சிருக்கலாம்ல. நான் இப்படிதான். நான் வக்கீல கல்யாணம் பண்றேங்கிறதுக்காகலாம் என் கேரக்டரை மாத்திக்க முடியாது. அக்கா, எல்லா இடத்துலயும் இப்படி பிடிவாதம் பிடிக்காத. பார்த்த எனக்கே கோவம் வந்துச்சு. அவரு ஒரு அப்பாவி. நீ நடந்துகிட்டத பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டாரு. மனசே நீங்க 2 பேரும் ஒன்னா வாழ போறீங்க. அதுக்கேத்த மாதிரி நீ அவர்கிட்ட நடந்துக்கோ. இது பாரு, என் கேரக்டர் இப்படிதான், நான் இப்படிதான் இருப்பேன்னு நான் அவர்கிட்ட ஏற்கனவே பேசிட்டேன்.
இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறமும் என்ன கல்யாணம் பண்ணிக்க ரெடியா இருக்கேன்னு அவர் சொன்னாரு. அதனால வக்கீல் என்ன நினைச்சுப்பாரோன்னு நினைச்சு நீ டென்ஷன் ஆக வேண்டாம், சரியா? நீ உன் விருப்பப்படி செய். வந்துட்டா மானசி, இவ ஏன் இப்படி இருக்கா? உனக்கு என் மேல ஏதாவது கோவம் இருக்கா மானசி? காலையில உன் முகம் அப்படி இருக்கிறத பார்த்ததும் எனக்கு கொஞ்சம் டவுட் வந்துருச்சு. அப்புறம் நான் கால் பண்ணி நீ எடுக்கவே இல்லையா, இன்னும் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டேன். ஓ, அப்போ உனக்கு பிடிக்காதுன்னு இல்லை. உனக்கு பிடிக்கலனா இப்போ அந்த முதல்வன் விரல்லையே இருந்திருக்காது. உண்மையை சொல்லவா, நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நீ ரொம்பவே மாறிட்ட. பேசக்கூட விருப்பம் இல்லாத மாதிரி நடந்துக்கிற. பாத்தியா, இவ்வளோ நேரம் ஆகியும் ஒரு வார்த்தை கூட நீ என்கிட்ட பேசல. என் கேரக்டரை பத்தி நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருந்தேன்ல, நான் இப்படிதான். நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் மட்டும் கேட்கவா? உனக்கு உண்மையிலேயே என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதமா? நான் சொன்னதுதான். போயிட்டாளா? பரவாயில்ல, கல்யாணம் மட்டும் நடக்கட்டும். உன்னோட கேரக்டரை கொஞ்சம் கொஞ்சமா நான் மாத்துறேன். அப்புறமா தேய்க்கிறேன். போங்க. ஒழுங்கா எந்திரிங்க. விடு மானசி. போங்க. மானசி. போங்க. Okay. Thank you. துளசி, லிஸ்ட்ல யார் பேராவது விட்டு போயிடுச்சான்னு பாத்துக்கோமா. இல்லம்மா, வெளியூர்ல இருக்கிற எல்லார் பேரையும் எழுதிட்டேன். இதுக்கப்புறம் ஊர்ல இருக்கிறவங்களோட லிஸ்ட்டை தான் ரெடி பண்ணணும். சொல்லும் போதுதான் ஞாபகம் வருது, நம்ம பஞ்சாயத்துல வேலை செய்யற சுபத்ராவை கூப்பிட மறந்துடாத. சரி, நான் அவளோட 2 பொண்ணுங்க கல்யாணத்துக்கும் நம்மள கூப்பிட்டு இருந்தா. எழுதிட்டேம்மா. எவ்வளவுதான் லிஸ்ட் எடுத்தாலும் நிச்சயமா 1-2 பேரை மறந்துடுவோம். அதுவும் நம்ம தினமும் பாக்குற ஆளா கூட இருக்கலாம். அது நீங்க சொல்றது சரிதாம்மா. என் டீச்சர்ஸ்லாம் கண்டிப்பா கூப்பிடணும். சரி சரி, கூப்பிடலாமா? யாரை கூப்பிடணும்? பிரின்சிபால் பேர் எழுதவா? அப்புறம் போதும் போதும், ரொம்ப நடிக்காத. பிரின்சிபாலை கூப்பிடல, வேற யாரும் கூப்பிடணும்? என் பாட்டு டீச்சர் மட்டும் கூப்பிட்டா போதும். கூப்பிடுறேம்மா, பாட்டு டீச்சருக்கு செல்லும்ல. என்னாச்சு?
இன்வைட் பண்ண வேண்டியவங்க லிஸ்ட்ல எழுதியாச்சா? கிட்டத்தட்ட. அப்புறம் எனக்கு அதுல இருந்து ஒரு 10-20 கார்டு எடுத்து வச்சிருங்க. ஆபீசர்ஸ் எல்லாம் கூப்பிடணும். சரியா? ஓகே டன், எடுத்து வச்சிடுறேன். சரி அப்ப கிளம்புறேன். என்னங்க எங்க இன்னொரு விஷயம், உங்க ஊருக்கு போய் கல்யாணத்துக்கு கூப்பிட வேண்டாமா? போய் கூப்பிடலாம், டைம் இல்ல. இன்விடேஷன் வாட்ஸ்அப் பண்ணிட்டு கால் பண்ணலாம். ஒர்க்கிங் டேன்றதுனால நிறைய பேர்லாம் வரதுக்கு வாய்ப்பு இல்ல. எப்படிங்க அப்படி பண்ண முடியும்? நேர்ல போய் கூப்பிடுற இடத்துக்கு நேர்ல தான் போய் கூப்பிடணும். நேர்ல போய் கூப்பிடுறதுக்குலாம் டைம் இல்ல. கல்யாணத்துக்கு கொஞ்ச நாள் தானே இருக்கு. அதுக்குள்ள நம்ம பண்ண வேண்டிய வேலையே நிறைய இருக்கு. அப்புறம் என்னங்க, அந்த கேட்டரிங்ல இருந்து கால் பண்ணிருந்தாங்க. டேட் ஓகேனா நாம அவரையே பேசி ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அவர் எதுக்கும் நான் இங்க வர சொல்லிருக்கேன். எல்லாம் உன் விருப்பப்படி பண்ணு. முடிஞ்சா ஸ்டுடியோக்காரருக்கும் கால் பண்ணிடு. சரியா? சரிங்க, நான் கூப்பிடுறேன். நான் போயிட்டு வரேன். சரி பாய் செல்லம். வரட்டா? டாடா. கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. சரி ஓகே. சரி. அடுத்தது யார் பேரு? அப்புறம் வேற யாருக்கு சொல்லணும்? உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிடணுமா? எத்தனை பேர் இருக்காங்க? 5 பேர். சரி, பேரை சொல்லு. அக்ஷயா, அக்ஷயா, அபூர்வா, அஸ்வின். நான் இந்த வீட்டுக்கு வந்த நல்ல நேரம் தான். மானசி அன்னைக்கு கல்யாணம் நடக்க போகுது. மானசி வித் சத்யதேவ். ஓ, 2வது கல்யாணத்துக்குலாம் சிம்பிளா தான் பத்திரிக்கை பண்ணுவாங்க. சில பேர் அது கூட பண்ண மாட்டாங்க. யாராவது 10 பேர் வருவாங்க, சிம்பிளா ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல முடிச்சிருவாங்க. எனக்கு தெரிஞ்சு அப்படிதான் நடக்கும். இது முதல் கல்யாணத்தை விட பிரம்மாண்டமா இருக்கு. ஆமா, நாங்க இந்த 2வது கல்யாணத்தை ஆடம்பரமாவே நடத்த போறோம். பாட்டு, டான்ஸ்னு எல்லாமே இருக்கும். ஏற்கனவே மானசி கல்யாணம் பண்ணது அவ இஷ்டப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டா. ஆனா இப்போ இந்த கல்யாணம் நடக்க போறது இந்த வீட்ல இருக்கிற எல்லாரோட விருப்பப்படி. அதனால இந்த கல்யாணத்தை ரொம்ப பெருசா பண்ண போறோம். நீயும் உங்க சொந்தக்காரங்க யாருக்காவது சொல்லணும்னா சொல்லிடுமா. போன்ல சொல்லலாம், இல்ல நேர்லயே போய் கூட பத்திரிக்கை கொடுக்கலாம். வேண்டாம் வேண்டாம், அதுக்கெல்லாம் அவசியம் கிடையாது. நாத்தனாருக்கு 2வது கல்யாணம்னு சொன்னா எல்லாரும் என்ன பயங்கரமா கிண்டல் பண்ணுவாங்க. என்னாச்சுமா? தெரியல, வயிறு ஒரு மாதிரி வலிக்குது. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.